பண்ணுவோம் 26ல. இன்னைக்கு எங்களை கைது பண்ண நபர்கள் 26ல நீங்க கைது பண்ண வேண்டி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைது செய், கைது செய். கையில் வைத்துக் கொண்டு போலீஸை கையில் வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் சிபி சக்கரவர்த்தி சார் நிற்கிறாரு. சிபி சக்கரவர்த்தி சாருக்கு ரூல் தெரியாதா? யாரோட ஆளவர்? சிபி போலீஸ் நோ த ரூல்ஸ். ஸோ வி ஆர் நாட் சப்போஸ் டு ப்ரொடெஸ்ட். என்ன ஒரு எதிர்த்து கேட்கக்கூடாதா? ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் நடக்கவில்லை என்று இவர்கள் சொல்லட்டும். ஊழல் நடந்திருக்கிறது எல்லா துறைகளிலும். செந்தில் பாலாஜி ஊழல் வைத்து சிறையில் இருந்த அமைச்சரை திருப்பி அமைச்சராக்கி அதே துறைக்கு அழகு பார்க்கும் இந்த அலங்கோல அரசு ஒரு நல்ல பாடம் புகட்டப்படும். எல்லாரும் பெண்கள் ஆண்களா யார் எதிர்க்க பேசினாலும் இவங்க எல்லா ஊழலும் செய்வாங்க. நம்ம கேட்க கூடாதுன்னு பப்ளிக் எதுக்கு அப்புறம் அரசாங்கத்தை கேள்வி கேட்காமல் இருப்பதற்கா? இவர் என்ன இன்னொரு முசோலினி, இன்னொரு ஹிட்லரா? இவரு தமிழ்நாடு இன்னொரு ஃபேசிஸ்ட் ரூலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பிரஸ்ஸுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க மீடியா நீங்க ஹைலைட் பண்ணணும். ஹவுஸ் அரெஸ்ட், வீட்லயே போய் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுற ஆள் தான் வேணுமா? இந்த அரசாங்கத்துக்கு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஆள் வேணுமா? ஜனநாயகமா எங்க இருக்கு? ஜாவே காணும். ஜனநாயகத்துல ஜாவியே காணும். அப்புறம் தானே நீங்களே சிரிக்கிறீங்க. ஜனநாயகமா? கொடுங்கோல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. எங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க இவ்வளோ அரெஸ்ட் பயப்பில்லை. எங்களுக்கு பயம் இல்லை. எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணா நான் பயப்படுவோமா? அரெஸ்ட் பண்ணா பயப்படுவான்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் இடி ரெய்ட் நடந்திருக்குது. 5 மதுபான ஆலைகள் மற்றும் பாட்டில் கம்பெனிகள் ரெய்ட் நடந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி, 1000 கோடி இல்லைங்க, 10,000 கோடிக்கு மேலே ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பல்வேறு நிலைகள் எடுத்திருக்காங்க. ஒன்று டாஸ்மாக் அதிகாரிகள் 10 ரூபாய்க்கு ஒரு கோட்டருக்கு 10 ரூபாய்க்கு இல்லாமல் 30 ரூபாய் வரை அதிகமாக விற்கிறது. இரண்டாவது அவங்களுடைய பணி நியமனம், பணி நிரந்தரம், அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்தையும் லஞ்சம் வகிக்கிறது. மூன்றாவது ஒவ்வொரு ஆலைகளுக்கும் ஆர்டர் கொடுப்பதற்காக வேண்டி பல கோடிகள் லஞ்சமாக பெறப்பட்டிருக்குது டாஸ்மாக் உயரதிகாரிகள். அதனால் இந்த 3 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இதில் பல இடங்களில், அதாவது உங்களுக்கு சாய் டிஸ்டிலரி, அப்புறம் சிவா டிஸ்டிலரி, ஏகப்பட்ட பாட்டிலிங் கம்பெனி, கிளிட்டர் பாட்டிலிங் கம்பெனி, அதுக்கப்புறமா ஒரு 6 ஆலைகள் மேலே ரெய்ட் நடத்தி இடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்க செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்பது எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையுடைய கோரிக்கையாக உள்ளது. ஏன்னா இது வந்து மிகவும் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட இடி அமலாக்கத்துறையால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் கிட்டத்தட்ட 18 மாதம் ஜெயிலிருந்து மீண்டும் அவரது அமைச்சரவை அவருக்கே கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அநியாயம் இங்கே தவிர வேற எங்கும் நடக்காது. நேற்று நாங்கள் காமாட்சி அம்மன் கோவில், கருமாரி அம்மன் கோவிலுக்கெல்லாம் சென்று தாலிபாகியம் வேண்டி பெண்கள் நிறைய போராடினாங்க. என்னன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு வந்து தங்கத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் போதும், வெறும் மஞ்சக்கயிறு என் கழுத்து நினைச்சாலே போதுன்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக பெண்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட டாஸ்மாகை இன்னைக்கு நம்ம ஊட்டி வளர்த்துட்டு இருக்கிறோம். 50,000 கோடி லாபம் ஈட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து எல்லாம் நெகட்டிவ் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு வேணும் இந்த வெள்ளை காகித ஒரு அறிக்கை பட்ஜெட்? இந்த 50,000 கோடிக்கு முதல்ல என்ன பண்ணீங்கன்ற எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இது எதுவுமே மக்களுக்கு செய்கிற வேலையே கிடையாது. எல்லாம் கண் துடைப்பு பட்ஜெட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த அரசை கண்டித்து செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும், திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகம் எங்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, எங்களுக்கு டாஸ்மாக் ஊழல் எதிர்த்து போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு நடந்த அநீதி நடந்தப்போ யாராவது வந்து இப்படி வந்து குண்டு கட்டாயங்களை தூக்கிட்டு போனீங்களா? உரிமையாக போராட வேண்டிய தமிழ் அரசு சும்மா இருந்தது. இன்னைக்கு 1000 கோடி ஊழல்னு பத்திரிகையில் வந்திருக்கு. இதை எதிர்த்து நாங்கள் போராடக்கூடாதா? இது அராஜகம். திமுக நடத்துறது முற்றிலும் அராஜகம்.
வன்கொடுமை பண்றாங்க. நீதிக்கு போராடக்கூடாது என்னது இல்ல? அதாங்க டாஸ்மாக் ஊழல் எதிர்த்து நாங்க போராடுறோம். 1000 கோடி ஊழல் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். திமுக அரசு எதிர்த்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தான் இது முற்றிலும் தவறு. திமுக அரசு நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம்.